சிவாய 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 நம. நம சிவாய சிற்றம்பலம் போற்றிகருளுக நின் ஆதியாம் பாதமல போற்றிகருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எஸ் வேணும். திருச்சிற்றம்பலம். வாங்க ரகு வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்களில் சில நூல்களை படிப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் மெய்கண்ட சிவம் அவர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். நண்பர்களே, சைவ சித்தாந்தத்தின் மணிமகடமான நூல் சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை நமக்கு அருளி செய்த மெய்கண்ட சிவம் உண்மை பொருளை உலக மக்கள் உணர்ந்து உய்ய வேண்டும் என்கிற கருணை திருநோக்கால் இறைவன் உள்ளின்று உணர்த்த நமக்கு கிடைக்கப்பெற்ற நூல் சிவஞான போதமாகிய இந்த ஞான நூல். இந்த ஞான நூல் 12 வெண்பாக்களை உடையது. 2 பகுதியாக பொது சிறப்பு என்ற பிரிப்பு உள்ளது. அது 4 இயலாக அது பிரித்து அமைந்துள்ளது. 4 இயலாக பிரித்தமைந்துள்ளது. அது பிரமாண இயல், இலக்கண இயல், சாதனையியல், பயனியல் என்று போற்றப்பெறுவது. இந்த 4 இயல்களிலே நாம் முதலாவதாக பிரமாண இயல் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பதிக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம், பசுவுக்கு பிரமாணம். பிரமாணம் என்பது அளவை என்று பொருள். அளவைகளால இறைவன் உயிர் அறியாமை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிற பகுதியாக இந்த பகுதி அமைய பெற்றிருக்கிறது. நம்ம இதுல எந்த பகுதி சிந்திக்கணும் லட்சுமணன் ஐயா? ஐயா 3வது நூற்பா சிந்திச்சுட்டு இருந்தோங்க.
புரியல. 3வது நூற்பாங்கய்யா. ஆனந்தகுமார் சொல்லுங்க. 3வது நூற்பா தொடங்கிட்டேன் இல்லையா? முதல் அதிகரணம் சொல்லியாச்சா? சரி. அன்பர்களே, முதல் கூறு தொடங்கணும். ஆமா, அப்படிதான் நினைவு எனக்கு. சரி. ஆமா. அன்பர்களே, 3ஆம் நூற்பா எதை கூறுகிறது என்றால், அதை அழகா அவரே சொன்னார். ஆன்ம பிரகாசம் முதலிற்று. ஆக 3ஆம் நூற்பா சொல்லக்கூடிய பகுதி ஆன்ம பிரகாசம் என்பதை இந்த நூற்பா காட்டுகிறது. அது கடைசியில, அந்த நூற்பாவுல கடைசியில ஒரு தொடர் ஆன்மா அப்படின்னு முடியுது. முதல் தொடர் உளது என்று தொடங்குகிறது. நல்லா சொல்லு பாருங்க. உளது எதுனாலும் சரி, இல்லைன்னு சொல்லாம ஒரு பேசுகிற பழக்கம் நல்ல பழக்கம். மங்கள சொல், இந்த நூல் தொடங்குகிற பொழுது மங்கள சொல்லால தொடங்கணும்னு சொல்லுவார்கள். அந்த முறையில இது உளது என்று தொடங்குகிறது. கடைசியா ஆன்மான்னு முடியுது. உளது ஆன்மா, ஆன்மா உளது. எப்படி பாத்தீங்களா ஆசிரியர் அமைச்சிருக்கிறாரு இல்லையா? உளது கடைசியா ஆன்மா. இப்ப கடைசியில் இருக்கிறத முதல்ல வைங்க. உளது ஆன்மா, ஆன்மா உளது. இப்ப இந்த நூற்பா எதை சொல்லுகிறது? ஆன்மா உளது என்பதை அளவை மூலமாக காட்டப்படுகிறது இல்லையா? ஆன்மா, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஆன்மா உளது என்பதை அளவை மூலமாக காட்டப்படுகிறது. அப்ப ஆன்மா உளதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சமைச்சு வச்சிருக்காங்க, என்னென்ன உணவுன்னு தெரியல, ஏதேனும் ஒரு பொருளை சாப்பிடல, உடனே அவங்க அந்த பூரி மசாலா எடுத்துட்டு வாங்குறாங்க. அது பூரி மசாலா இன்னும் அர்த்திக்கா எங்க இருக்கு அப்படி கேட்போம். செஞ்சவர் என்ன சொல்லுவாரு? இல்லப்பா வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாம்பார். அப்ப ஒருத்தர் இல்லைம்பார், ஒருத்தர் இருக்குதும்பார், அல்லது வேற இடத்துல இருக்குதும்பார், அது பூரி அல்ல சப்பாத்திம்பார் இல்லையா? இது மாதிரி பல கருத்து வரும். அந்த மாதிரி ஆன்மா உளது என்பது சிவபெருமானுடைய கருணையினால் மெய்கண்டார் கூறுகிறார். அதிலையும் கூட மெய்கண்டார் கூறுவதாக சொல்லுவதை காட்டிலும் மெய்கண்டாரின் உயிருக்குள்ளே இருந்து சிவம் உணர்த்துகிறது என்பதுதான் மிகவும் பொருத்தமானது. அதில் 7 பேர் ஆன்மாவை பற்றி இது ஆன்மா, இது ஆன்மா, இது ஆன்மா என்று கூறுகின்றனர். அதுல முதல்ல ஒரு கருத்தை ஒரு பிரிவினர் கூறுகிறார்கள். ஆன்மா இலது, ஆன்மா இலது. இங்க அழகா சொல்லுவாங்க, என்ன பணம் ஏதேன்னு நீங்க தர்மம் கொடு லேது. ஆமா, சாந்தமும் லேது, சௌக்கியமும் லேது. அப்படி ஒரு சொல் கிராமத்தை சொல்லுவாங்க இல்லையா? லேது உளது. அவர் சொன்னார் இலதுன்னார். அவருக்கு ஆன்மா இல்லை என்று சொல்ல கூட்டத்தினர். வடமொழியில சூன்ய ஆன்மவாதி. வாதினா ஒரு அணி, ஒரு கூட்டம், ஒரு கருத்தை பின்பற்றுகின்றவர்கள். அதுல சூன்ய ஆன்மாவாதி, சூன்யம்னா இல்லை என்று பொருள். அந்த முறையில இலது அப்படின்னு அவர் சொன்னார். உடனே மெய்கண்டார் சொன்னார், ரொம்ப அருமையாய் இருக்கு பாருங்க. இலது என்றலின் ஆன்மா உளது. ஆமா, அது நான் உங்களுக்கு முன்னமே நினைவூட்டினேன். காட் இஸ் வேர் அப்படின்னு கேட்டாங்களாம். விவேகானந்த சுவாமி சொன்னாங்களாம், காட் இஸ் வேர் அப்படின்னு. விவேகானந்த சுவாமி சொன்னாங்க, காட் இஸ்
அவங்க சொன்னது காட் இஸ் நோவேர் அப்படின்னு. அவர் சொன்னாராம், அந்த டபிள்யூ தூக்கி NO பக்கத்துல போட்டு காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னாராம். இல்லையா? என்ன ஒரு அருமை பாருங்க. காட் இஸ் நோவேர், காட் இஸ் நவ்வேர். இதுக்கு முன்னால மெய்கண்டார் சொன்னாரு, இலது என்றலின் ஆன்மா உளது. இதுதான் மேற்கொள்ளப்பட்ட பொருள். பக்கம் 59ல பாருங்க. ஆமா, இலது என்றலின், ஆமா நீங்க சரியாதான் காமிச்சிருக்கீங்க. இலது என்றலின் ஆன்மா உளது. இப்ப ஒரு 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 கருத்து கூட்டம் என்ன சொல்லுது, ஆன்மா இல்லைன்னு சொல்றாங்க. ஆன்மானே ஒரு பொருள் இல்லைங்கிறாங்க. உடனே மெய்கண்டார் அதுக்கு சொல்லுகிறார், ஏப்பா முயலுக்கு கொம்பில்லைன்னு சொல்றீங்க, முயலுக்கு கொம்பில்ல, ஆனா கொம்பு இருக்குதுன்னா பொருந்துமா? பொருந்தாது. அத போல நீங்க ஆன்மா இல்லைன்னு சொல்றது பொருந்தாது. ஏன் ஆன்மா இல்லைன்னு சொல்றது பொருந்தாதுன்னு சொல்றீங்க என்றால், இங்க 7 வாதிக்கும் 6க்கும் ஏது இல்ல, அதற்கு ஏற்ப புளிப்புரை ஒன்று. ஆமா, எவற்றையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இலது என்று நிற்பது உளது. ரொம்ப கவனமா காரீங்க. எந்த பொருள் எடுத்தாலும், எப்ப இது ஆன்மாவா, எப்ப இது ஆன்மாவா, இது ஆன்மாவா அப்படின்னு ஒரு ஒரு பொருளா அல்லது ஒரு ஒரு பொருளா சொல்றீங்க. இது நிலம், இது நீரு, இது காற்று என்று சொல்றீங்க. ஒவ்வொன்னா இலது இலதுன்னு சொல்றீங்க. இப்ப நினைச்சு பாருங்க, துணி கடைக்கு போறீங்க, இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இல்லைன்னு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஒரு பொருளையும் சொல்லி இது ஆன்மா இல்ல, இது ஆன்மா இல்ல, இது ஆன்மா இல்ல அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அந்த இல்லை இல்லை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுதுல்ல, அதுதான்ப்பா ஆன்மானார். ஆமா, எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இலதுன்னு ஒண்ணு சொல்லுது பாருங்க. அப்படி ஆன்மா இலது என நிற்பது உளது. ஆன்மா இலது. இப்ப ஒருத்தன் சொல்றான் ஆன்மா இல்லைங்கிறான். இல்லை 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 இல்லைன்னு சொல்லுது பாருங்க, அதுதான்ப்பா ஆன்மா. என்ன பாருங்க, இலது என்று நிற்பது உளது. எனவே ஆன்மா உளதுன்னார். ஆமா, இன்னும் கொஞ்சம் பொழிப்புரை கீழே வாங்க. பொருள் உடல், நம்முடைய உடம்பு தெரிகிறது. ஐம்பொறி, பொறி உங்களுக்கு தெரியுமே, காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு தானே உலக பொருள். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அதில் இருக்கிற வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சிகள், அதுல இருக்கிற அற்புதங்கள், அதில் உற்பத்தி பண்ற பொருள், இதெல்லாம் தெரியுமே. இவற்றையெல்லாம் இது ஆன்மா, இது ஆன்மா, இது ஆன்மா என்று சொன்னா, இது ஆன்மா இல்ல, இது ஆன்மா இல்ல, இது ஆன்மா இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லுது பாருங்க. ஆமா, அன்று என்று ஒவ்வொன்றாக நீக்கி அறிந்து வருகின்ற அறிவு என்ற ஒன்று உண்டல்லவா, அந்த அறிவே ஆன்மாவாகும். மிக உயர்ந்த அடிப்படைங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா, ரொம்ப எளிமையான வெண்பாங்க. அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது, அதுவே நீ. மேற்கொள்ளப்பட்ட பொருளை பொழிப்புரை காட்டி, பிறகு நமக்கு பொழிப்புரையின் பொருளை கூறி மேலும் வெண்பாவால காட்டுகிறார், உறுதிப்படுத்துவதற்கு. குழம்பு கெட்டு போச்சுன்னு பாருங்க, உடனே பார்க்கிறோம், அப்புறம் மோந்து பார்க்கிறோம்,
அப்புறம் முடியலன்னா கொஞ்சம் பிசைஞ்சு நாக்கில் வச்சு பார்க்கிறோம். எதுக்கு? குழம்பு கெட்டுச்சா இல்லையான்னு உறுதிப்படுத்துறதுக்கு நடைமுறைப்படுத்துகிற செயல்பாடுகள் இல்லையா? அது போல அவன் என்ன கருத்து சொல்றான்? ஆன்மா இலது. உடனே ஞானம் பெற்ற மெய்கண்டார் சொல்லுகிறார், இலது என்றலின் ஆன்மா உள்ளது. பாருங்க, அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு, அனைத்தும் விட்டு, அனைத்தும்னா உடம்பு, கருவிகள், உட்கருவிகள், உலகப் பொருள் எல்லாவற்றையும் அனைத்தும் விட்டு அது அது தானாகவே நின்று அது அது தானாகவே நின்று ஆக எல்லாவற்றையும் விட்டு ஒன்று நிற்கிறது. அன்று அன்று என விட்டு. எப்படி விட்டார்? எல்லாவற்றையும் விட்டார். ஆனா அது எப்படி நிக்குது? அனைத்தும் நின்று. இப்ப நம்ம உடம்பு, உலகம் எல்லாம் நிற்கின்றன. இப்ப நாம் என்ன சொல்றோம்? இது ஆன்மாவா? இது ஆன்மாவா? அன்று அன்று என விட்டு, அப்ப இது அல்ல, இது நான் அல்ல என்று கண்டுணர்ந்து அவற்றிடத்தில இருந்து நீங்கிய இடத்தில் அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது. அஞ்செழுத்து, அஞ்செழுத்தாவது ஓம்ங்கிற பிரணவத்துல அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என 5 எழுத்து வடிவமாய் நின்று எல்லாவற்றையும் அறியும் அறிவே நீங்காமல் உள்ளது. இந்த 5 எழுத்து என்பது பிரணவத்தின் விரிவு. பிரணவம் உங்களுக்கு தெரியும். ஓங்காரம், ஓம், கீழந்து போனீங்கன்னா அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். அகரம் என்ன கேட்டீங்கன்னா, இது பிரணவத்தில இருக்கிற 5 எழுத்து. சரியா? இந்த 5 எழுத்தாய் அந்த பிரணவத்தில இருக்கக்கூடிய அந்த பிரிவாக 5 எழுத்து வடிவமாய் நின்று எல்லாவற்றையும் அது அறியும். அப்படி அறியும் அறிவு நீங்காமல் இருக்கும் அதுவன்றோ அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது. ஒன்று உளது. அதுவே நீ. எப்படி காமிக்கிறார் பாருங்க. அதுவே நீ. அதுதான் ஆன்மாவாக இருக்கக்கூடிய நீ. ஆக எல்லாவற்றையும் அறியும் அறிவு நீங்காமல் உள்ள ஒரு பொருள் உண்டு. அதுவே நீ. அதுவே நீ என்று காட்டினார். மேலும் அப்படி சொன்ன பிறகு அனைத்தும், அதாவது நிலம், நீர், நெருப்பு இவையெல்லாம் இருக்கிறதே, இந்த பொருள்கள் எல்லாம் மாயையின் காரியம். ஆமா, அதுவே நீ. அனைத்தும்னு ஒரு சொல் இருக்குது பாருங்க. மேல ஒரு சொல் அனைத்தும் இருக்குது முதல் வரியில. 2வதுல அனைத்தும்னு ஒரு சொல் இருக்குது பாருங்க. அந்த அனைத்தும் என்பது மேல இருக்கக்கூடிய உலகப் பொருள்கள்.
மேல என்ன சொன்னோம்? அனைத்தும் விட்டு. அங்க அனைத்தும் நின்றுன்னு உரை பண்ணோம். விட்டுங்கிறத முன்னால் நின்று இருக்குது பாருங்க, அதை எடுத்துங்க. அனைத்தும் நின்று. உடல், பொறி, புலன் எல்லாவற்றிலேயும் அததாக நின்று. இனி அதன் பிறகு அன்று அன்று ஒவ்வொன்னா அன்று அன்று என விட்டு. அன்று அன்று என, ஆமா, இதில் ஆன்மா இதில் ஆன்மா இதில் ஆன்மா என விட்டு. அப்புறம் அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது. அகர உகர மகர விந்து நாதமாக நின்று அறியக்கூடிய ஒன்று உள்ளது. அதுவே நீ, தட் பர்சன். அதான் நீ ராஜான்னார். சரி, அதுக்கப்புறம் அனைத்தும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாயே, இந்த உடம்பு, இந்த உலகம், இவையெல்லாம் மாயையின் காரியம். இரண்டாவது சொல்ல வரக்கூடிய சொல்ல என்ன? மாயையின் காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாயையின் காரியம். நம்ம உடம்பெல்லாம் மாயையின் காரியம். இவையெல்லாம் மாயையின் காரியம். இப்ப வெண்பாவுல அனைத்துங்கிற சொல்லுது மாயையின் காரியம். மேல அனைத்தும் நின்று என்பது எது? அதுவும் மாயையினுடைய காரியத்துக்குள்ள அந்த உயிர் ஒன்னொன்னா அறிவது. அனைத்தும் அந்த மாயையின் காரியம். அது நிலம் முதலா சொல்லப்படுகிற எல்லா பொருளும் இன்று தர்ப்பணம் போல் காட்டலால். இன்று, இன்றுனா நீ பார்க்கக்கூடிய பொருள்ல தர்ப்பணம் போல் காட்டலால். தர்ப்பணம்னா கண்ணாடி. நீ இப்பொழுது கட்டு நிலையில இருக்கிறாய், பெத்த காலம்னு பேர். அப்பொழுது கண்ணுக்கு கண்ணாடி ஒரு பொருளை காட்ட உதவி பண்ணுவது போல எல்லாம் உன்னோடு சேர்ந்து நின்று காட்டலால் உன்னுடைய அறிவு தெளிவுபடும்படியாக உதவி செய்கிறது. அப்படி உதவி செய்கிற நிலையில நீ சார் மாயை நீ அல்லை. எனவே உன்னால் உனக்கு அறிவை விளக்கி காட்டுவதால் இந்த பொருள்களை விளக்கி காட்டுறதுக்கு கண்ணாடி உதவி பண்ணுது. ஒரு பொருள் தெரியும்னா கண்ணு வேணும், ஓசைனா காது வேணும், உணரணும்னா தோல் வேணும், உகரணும்னா மூக்கு வேணும், சுவைக்கணும்னா நாக்கு வேணும். யாரா மறுக்க முடியுமா? அப்புறம் கொஞ்சம் சாலேச்சரம் வந்துருச்சுன்னா கண்ணாடி வேணும். அப்ப பொருள்களை பார்க்கறதுக்கு எது உதவி பண்ணுது? கண்ணாடி. அது போல அறிவை விளக்கி காட்டுகிறது. எனவே சார் மாயை நீ அல்லை. உன்னால் இந்த உலக பொருள்களோடு உடம்போடு சார்ந்திருக்கிற மாயையின் காரியங்கள் நீ ஆக மாட்டாய். மாயையின் காரியங்கள் ஆக மாட்டாய். அதுக்கு மேல தற்பரமும் அல்லை. சார் மாயையும் அல்லை, தற்பரமும் இல்லை. ரெண்டாம் கட்டியே இருக்கு இல்லையா? மாயையும் இல்லை, தற்பரம் இல்லை. சரி, தற்பரம்னா என்னன்னு சொன்னார். அந்த சொல்ல நல்லா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, தன் கூட்டல் பரம் தற்பரம். தன் கூட்டல் பரம் தற்பரம். நல்ல சொல்லு. தன் கூட்டல் பரம் தற்பரம். இப்ப தன் பரம் என்ற சொல்லுக்கு உரை செய்தா பரம்னா மேலான, தன் பரம் தனக்கு மேலான, தன் பரம் தனக்கு மேலான. இந்த ஐயம் வரும். 60வது பக்கம் இருக்கிற அந்த பத்தி முடியறதுல பாருங்க, கீழிருந்து 2வது வரி. தனக்கு மேலான முதல்வன். அருமையான தொடருங்க. தற்பரம் என்று சுவாமிக்கு பெயர். நல்ல இந்த சொல்லாற்றலை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் நூற்பாவுல அவன் அவள் அது எனுமவை மூவின் தோன்றி இதுல ஒடுங்கின்னு பேர் சொன்னார்.
2வது நூற்பாவுல வெண்பாவுல ஒடுக்கின்னு பேர் சொன்னார். 2வது நூற்பாவுல அவன் ஒடுக்கின்னு பேர் சொன்னார். முதல் நூற்பாவுல என்ன வருது? அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் என்று சிவபெருமானுக்கு என்ன பெயர்? ஒடுங்கினார். இனி 2வது நூற்பாவுல முதல் கூறுல முதல் வெண்பாவுல ஒட்டி என்று காட்டினார். இங்க என்ன காட்டுகிறார்? முதல் அதிகரணம் 3ஆம் நூற்பாவுல தற்பரன், தற்பரம் நிறைய சொல்லாட்சி வரும். அப்போ ஒடுங்கி, ஒட்டி, தற்பரன் எல்லாம் சிவபெருமான குறிக்கக்கூடிய சிறந்த காரண பெயர்கள். தனக்கு மேலான முதல்வன். அவரை மாணிக்கவாசகர் என்ன சொன்னார்னு உரையாசிரியர் காட்டுகிறார். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான். என்ன குவாலிஃபைங்கிறீங்க? சுவாமியினுடைய தரம் என்ன? முதல் தரமா, இடைத்தரமா, கடைத்தரமான்னா அவர் சொன்னார் மாணிக்கவாசகர் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளை விட மேலானவன். அது மட்டுமா சாமி? இல்ல, அவனுக்கு மேல ஒருவன் இல்லாதவன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா பொருளுக்கும் மேலாக இருப்பவன், அவனுக்கு மேல் ஒருவன் இல்லாதவன். நம்ம திருவருட்பயன்ல பக்கத்துல திருவருட்பயன் நூல் இருந்தா எடுத்து பாருங்க. அதுல முதல் அதிகாரம் 13 நிலை. அதுல 3வது பாடல் அல்லது 4வது பாடல் நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியா இல்ல. ஆமா, அதுல சொல்லுகிறார், பல்லார் உணரும் பான்மையென. எல்லாரும் உலகப் பொருள்களை அறிவதற்கு மேலொருவன் உண்டு. அவன் சொல்லணும். இப்ப முதல் நான் பிரான்ஸ் போறேன்னு வைங்க. உடனே என்ன பண்ணுவேன்? எங்க டிக்கெட் வாங்குறது, எங்க விசா வாங்குறது, எந்த இடத்துல போய் எப்படி நிக்கணும், இதுக்கெல்லாம் ஒருத்தர் கைடு வேணும். இல்லைன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. திடீர்னு வீட்டுல இருந்து வெளியில போறாங்க. நம்ம வீடு தானே, நம்ம பயன்படுத்தி இருக்கிறது தானே. வீட்டுல இருந்து வெளியில போறாங்க. நாங்க சாப்பாடு அங்க வச்சிருக்கேன், குழம்பு உள்ள வச்சிருக்கேன், தயிர் புளிச்சு போகணும்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வேற இடத்துல வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் மறக்காம எடுத்து போட்டு சாப்பிடுங்க சொன்னாங்களா இல்லையா? எனக்கு வீட்டுல இருக்கிற எல்லாம் தெரியாதா அப்படி சொல்ல முடியுமா? எனவே ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு மேல ஒருத்தர் செய்திகளை சொல்ற ஆள் வேணும். சிவபெருமானுக்கு அப்படி இல்லை. பல்லார் உணரும் பான்மையென மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. எப்பேற்பட்ட இறைவன் நினைச்சு பாருங்க. யார் அவரு? நீங்களும் நானும் பூசை பண்ணுகிற உடையவர்தான். அதை மாணிக்க வாசகர் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாம், எல்லாவது உயர்ந்த தன்மையும் அவனுக்கு உண்டு. சீர்னு பெயர், எல்லாத்தையும் தாண்டியவன். ஆமா, அது அருமையா மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலேயே காட்டினார். அவனுடைய சீர்மை என்ன சொல்வது? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று வருகிற பகுதியில அவனுடைய சீரை காட்டுகிறார் மாணிக்கவாசகர். தமிழை பாடும்போது கூட ஒரு புலவர் பாடினார், உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. உன்னை ஏன் வாழ்த்துறேன் தெரியுமா? சான்ஸே கிடையாது உன்ன மாதிரி. சில பேர் சொல்லுவான், சான்ஸே கிடையாது. அது மாதிரி நம்முடைய தமிழ் நூல்கள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை காட்டுவதற்கு வேற நூல்களுக்கு இணையா கொஞ்சம் இடங்கள்ல மேலா கூட காணப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அளவிலா சீருடையான். எல்லாத்துக்கும் ஒரு அளவுண்டு. ஆனா இறைவன்
அளவில்லாதவன். அதனால அழகில் சோதியன் என்றார் சேக்கிழார் பெருமான். சீரார் பெருந்துரை, அந்த மாதிரி இங்க சீருடையார் என்று காட்டினார். அப்படி இருக்கிற நிலையைத்தான் தத்பரம், அந்த சொல்ல கொஞ்சம் நல்லா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். தத்பரன் சாயனமுங்க ஐயா. ஐயா மியூட்டுக்கு போயிட்டாங்களாங்க ஐயா? அன்பர்கள் மன்னிக்கவும். ஆக தனக்கு மேலான முதல்வன், இதுதான் திருமுறைகள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்படுவது. எனவே பல்லார் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்று உமாபதி சிவம் பதிமுது நிலையில காட்டுகிற குரல் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். எனவே தற்பரம் அல்லை. அப்ப இங்கேயே என்ன சொல்லிட்டாரு? ஆன்மா சத்தும் இல்ல அசத்தும் இல்ல என்பதை கொஞ்சமா தொடங்கி வச்சிருக்கிறார் பிரமாணையல்ல. இனி இதை பற்றி 7ஆம் நூற்பாவுல படிப்போம். ஆமா, இப்போ ஆன்மா இந்த நூற்பா எதை நமக்கு கூறுகிறது என்பதை ஆசிரியர் காட்டினார் மெய்கண்ட சிவம். இந்நூற்பா என் நுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று. என்ன ஆன்ம பிரகாசம்? அப்ப ஆன்ம பிரகாசம்னா என்ன? ஆன்மாவை பற்றி தெளிவை இந்த நூற்பாவில் ஆசிரியர் கூறுகிறார். அப்போ ஆன்மா தெளிவடையத 2 வகையாக சொல்லலாம். ஒன்று ஆன்மா உண்டு என்று உணர்தல், இன்னொன்று ஆன்மாவின் இலக்கணம் உணர்தல். இல்லையா? அந்த இலக்கணத்தை இங்க காட்டினார். தற்பரமும் அல்லை. அடுத்து சொன்னார் சார் மாயையும் அல்லை, அசத்தும் அல்லை, சத்தும் அல்லை. இது 7ஆம் நூற்பால் படிக்க போறோம். அப்ப நீ யாருன்னார்? தனி. நீ அசத்தும் இல்ல சத்தும் இல்ல, இரண்டல ஆன்மா என்று 7ஆம் நூற்பாவில பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த சூன்ய ஆன்மாவாதிக்கு மிகப்பெரிய விளக்கத்தை அவன் அறிவு தெளிவுபடும்படியாக அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது. சும்மா எழுத்து சுவைங்க. அஞ்செழுத்தாய் நின்று, அது எங்கேயும் மாறாது. நின்று ஒன்று, இந்த நின்று 5 எழுத்து கூட சேர்த்திக்கங்க. அஞ்செழுத்தாய் நின்று, அப்படி ஒரு பொருள் ஒன்று. 5 எழுத்தா நிக்கிற பொருள் ஒன்று உளது, அதுவே நீ. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு படம் வச்சிருப்பாங்க.
எப்படியாவது இவனை அரெஸ்ட் பண்ணிரு. அவன் உடனே பலவிதமான ஒற்றர்களை வச்சு குமரலிங்கம் எந்த நாட்டுல இருக்கிறான் அப்படின்னு பூரா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்தந்த நாட்டுல ஆளுக வச்சு கடைசியா கையும் களவுமா போய் பிடிப்பாங்க. அது மாதிரி சாமி சொல்றாரு, ஆன்மா இல்லைங்கிறத கூப்பிட்டு வச்சு அனைத்தும் நின்று அன்று அன்று என அப்படின்னு காட்டினார். அனைத்தும் ஆமா அன்று அன்று என விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது அதுவே நீ. இந்த மாதிரி ஆன்மாவை அரெஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அறிவுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி காட்டுறாரு பாருங்க. சரி, அப்படி நின்று கொண்டிருக்கிறதே நீ இந்த உலக பொருளை பாக்குற அனைத்தும், நீ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்தும் எல்லாம் இன்று தர்ப்பணம் போல் காட்டலால். அனைத்தும் நின்று நிறுத்திக்குங்க. இன்று 3வது சொல்லல சேர்த்துங்க, 3வது வரியில இன்று தர்ப்பணம் போல் காட்டலால். எப்பா உன் கண்ணு மங்கி போச்சுன்னா கண்ணாடி எப்படி உனக்கு உதவி பண்ணுகிறதோ அது போல இந்த மாயையின் காரியங்கள் உன் அறிவு விளக்கத்திற்கு துணை செய்கின்றன. அப்ப சுவாமி நான் மாயான்னா, சார் மாயை நீ இல்லை அப்படின்னு அதெல்லாம் அறிவதுக்கு உதவியாக்கிற கடவுளான்னா தற்பரமும் அல்லை. அப்ப யாருன்னா தனி, நீ ரெண்டுலயும் சேராத ஒரு பொருள் என்பது மிக தெளிவான வெண்பா. ஒரு வெண்பாவுக்குள்ளேயே ஏராளமான கருத்து சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஆமா, எனவே இந்த வெண்பாவில் முதல் கூறிலேயே ஆன்மாவுக்குள்ள பிரமாணமும் சொல்லி ஆன்மாவுக்கு இருக்கிற இலக்கணத்தையும் கொஞ்சம் சுருக்கமா காட்டுகிறார் ஆசிரியர் என்பதை கொஞ்சம் தொண்டர்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2வது கூறு, இனி எனது உடல் என்றலின் ஆன்மா உளது. ஆமா, இந்த சூன்யவாதி என்று சொல்லக்கூடியவன் அடுத்த ஒருத்தன் வருகிறார். அவருக்கு பேரு தேக ஆன்மாவாதி என்று பெயர். தேக ஆன்மாவாதி என்று அவனுக்கு பெயர். அவன் என்ன சொல்லுகிறான், இந்த உடம்பே ஆன்மா என்று அவன் சொல்லுகிறான். ஆமா, இந்த உடம்பே ஆன்மா என்பது அவனுடைய கருத்து. தேக ஆன்மாவாதி அதற்கு பதில் கூறுகிற வகையில இதில் இன்னொரு பதில் கூறுகிற வகையில இந்த உடம்பு இருக்கிறது, உடம்புதான் நீங்க ஆன்மான்னு சொன்னீங்கன்னா உடம்பு ஒரு நாள் குண்டாகுது, ஒரு நாள் இழைக்குது இல்லையா? அப்ப உடலையே நான் என்று சொல்லுவது உண்மைன்னு சொன்னா உடலை ஆன்மாம் என்று கூறலாமா என்று அவன் கருத்து. அப்படி கூறுவது உடலினுடைய பண்பு நலன்களை ஆன்மாவுக்கு ஏற்றி சொல்லும் உபச்சாரமே அல்லாமல் அது உண்மையாகாதுன்னு உரையாசிரியர் தெளிவுபடுத்துகிறார். என்ன, உடலை ஆன்மா என்றால் நான் உடல், நான் கை, நான் கால் என்று சொல்ல வேண்டும். ஆனா என் கை என் கால் என்றுதான் சொல்லுகிறோம். எனவே உடலுக்கு வேறாக ஆன்மா உண்டு. அது எது போல என்ன, இப்ப நம்ம உடம்போட இருக்கிறோம், நம்ம வீடு ஒரு பக்கம் இருக்கிறது, பிறகு நம்முடைய வாகனம் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றோம், என் வீடு, என் பேனா, என் போன் என்று சொல்வதை போல உடம்புக்கும் உயிருக்கும் வேறாக்கிறத வேறா சொல்வதை போல என் கை என் கால் என்று சொல்லுகிறோம். எனவே அதற்கு வேறாக என் கை என் கால் என்று சொல்லுவதற்கு வேறாக ஆன்மா உண்டு என்பதை தேகமே ஆன்மா என்று சொல்பவர்களுக்கு
மறுப்பாக ஆசிரியர் உணர்த்தி இருக்கிறார். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு வேணுமா பாருங்க. எனது என்ற மாட்டின் எனதலாது என்னாது உனதலாத உன் கை கால் யாக்கை எனதென்றும் என் அறிவது என்றும் உரைத்து நீ நெற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர் அறிவாயாக ஆராய்ந்து பார்ப்பாயாக. உணர்னா நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. என்ன ஆராயணும் அப்படின்னா கை கால் இல்ல நல்லா கேட்கலங்க. ஆமாங்க. ஐயா இப்ப கேக்குதா? ஆமா. அங்க இருந்து ஒரு 3 அடி காரை நகர்த்திட்டேன். கொஞ்சம் கேக்குது. டவர் பாருங்க எப்படி ப்ராப்ளம். சரி. ஆக எனது அலாத என் கை கால், எனது அலாத என் கை கால், நம்முடைய கையையும் காலையும் என்னுடையது என்று அறிகிற ஒரு பொருள் இருக்கிறது. அது அந்த முறையில எனது அலாத என் கை கால் யாக்கை எனது என்றும் உரைத்தினி நெற்றி, உரைத்தினி நெற்றி. ஆக அவை வேறு என்று உணராமல் நீ ஒருவன் தனியாக இருக்கிறாய். எனவே உன்னில் அவை வேறாம். நீ ஆராய்ந்து பார்த்தால் உன்னுடைய கை கால் உடல் முதலியவைகள் உயிருக்கு வேறானவை. உணர்னா இதை நீ சிந்தித்து பார்ப்பாயாக, ஆராய்ந்து உணர்வாயாக என்று இந்த வெண்பா மூல தெளிவுபடுத்தினார். அப்ப எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. இனி 3ஆம் கூறு ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. இன்னொரு வாதி வந்தார். ஐம்புலன்களே ஆன்மானார். அவருக்கு இந்திரிய ஆன்மாவாதி என்று பெயர். இந்திரியங்கள் கருவிகள் என்று பொருள். இந்திரியங்களே ஆன்மாவாதினார். ஆக ஐம்புலன், அந்த இந்திரியங்கள் வழியா அறியக்கூடிய புலன்கள், புலன் வேறு பொறி வேறு.
அந்த 2 வேறுபாட்டையும் நம்ம உரையில ஆசிரியர் தெளிவா காட்டியிருக்கிறார். ஐம்பொறிகளால் அறிவது ஐம்புலன். ஐம்புலனும் பொறியை இடமாக கொண்டு உலகப் பொருள்களை அறியும். ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. அப்போ 5 புலன்களை அறிவதனால் ஐம்பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உண்டு. அவ என்ன சொல்றார்கள் என்றால் ஐம்புலன் அறிதலின் என்று காட்டினார். ஐம்புலன் அறிதலின். எனவே 5 புலன்களே ஆன்மா. இது இந்திரிய ஆன்மாவாதி என்று ஒருவர் சொல்லுவது. எனவே ஐம்புலன்களையும் அறிவதால் அந்த ஐம்புலன்களையும் அறியக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அது ஆன்மானார். ஐம்புலன்களால என்னென்ன அறிகிறோம்? காதால ஓசை, தோலால உணர்தல், கண்ணால உருவம், நாக்கால சுப, மூக்கால வாசம். அது வடமொழியில சத்த ரச சப்த பரிச ரூப ரச கந்தம். சப்த ரூப பரிச சப்த பரிச ரூப ரச கந்தம். சப்த பரிச ரூப ரச கந்தம். முடியல. இந்த அனைத்தினாலும் அறிவது அதுவே ஆன்மா. எனவே ஐம்புலன் ஆன்மா ஆகாது. ரொம்ப தெளிவா பாட்டு. அடுத்து பாருங்க 53. முதல்ல படிக்கிறவங்களுக்கு பொறி எது புலன் எதுன்னு ஐயம் வரும், நிறைய வரும். அது ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். புலன்கள் அவையாவன ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். நல்ல புலன்கள் பாருங்க. ஓசை, ஒளி, ஊறு, ஓசை, ஊறு, ஒளி, நாற்றம், சுவை. ஐம்புலன். அதுக்கு கீழே பாருங்க. ஐம்பொறி செவி, தோல், கண், வாய், மூக்கு. ஆமா, அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் காமிங்க சதீஷ். 63வது பக்கம் பாருங்க. பாருங்க. ஓசை, ஊறு, ஒளி, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அது கீழே பாருங்க. செவி, தோல், கண், வாய், மூக்கு. இப்போ ஓசைக்கும் செவிக்கும் ஒரு குறுக்கோடு போடுங்க. ஓசை செவி, ஊறு தோல். ஆமா, இப்படி நெடுங்கோடு போடுங்க. அடிக்கோடு போடாம நெடுங்கோடு. ஓசையிலிருந்து செவி வரைக்கும் கிராஸா முடியாதோ? ஆமா. இதுல வண்ணம் வேற. ஓசை செவி, வண்ணத்தை மட்டும் மாத்துங்க. ஊறு தோல். சொல்றதை விட கஷ்டம் கோடு போட்டு காமிக்கிறது, பாவம். அடுத்தது ஊறு தோல், கண் ஒளி. ஆமா. அப்ப செவி என்ற பொறியால் ஓசை என்ற புலன் கிடைக்கும். புலன் அறிவுன்னு பொருளுங்க. புலன் விசாரணைன்னு போடுவாங்க. அடுத்தது தோல், ஊறு, கண், ஒளி, வாய், சுவை, மூக்கு, நாற்றம். இது அடிக்கடி சந்தேகம் வந்துடும். பொறி எது புலன் எதுன்னு உடனே ஞாபகம் வச்சுக்கணும். சைவ பாட வகுப்பு வெளியிட்ட உரைநூல்ல
63வது பக்கம் 63 நாயன்மார். நாயன்மார்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 63 நாயன்மார். இது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனந்தகுமார் மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா பொறி புலன்னா கடகடன் அடிச்சிருவாரு. பல நேரம் மயக்கம் வரும். அப்ப உடனே இந்த ரெக்கார்டு தான் பேசும். உடனே புத்தகத்தை எடுத்து வச்சு இந்த பக்கம் அல்லது சதீஷ் போன் பண்ணி எங்களுக்கு இது குழப்பமாக்குது, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு தெளிவு போடுங்கன்னா அவர் நூலை பார்த்து போட்டுருவார். இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் படிக்கிறவனுக்கு என்னென்ன ஐயம் வருங்கிறத தெரிஞ்சுதான் உரையாசிரியர் எழுதுவார். உரையாசிரியர்கிட்ட என்ன ஒரு திறன் என்றால், எந்த வகையில மாணவனுக்கு ஐயம் வருமோ அவனுக்கு இந்த உரையை படிச்சு ஐயம் வரக்கூடாது. இதுக்கு வடமொழி என்ன? பொழிப்புரைக்கு போனீங்கன்னா சத்த, அத கொஞ்சம் காமிங்கள. பொழிப்புரையில சத்த சத்தம்னு அர்த்தம், பரிச தொடுதல்னு அர்த்தம், ரூபம் வடிவம்னு அர்த்தம், ரச ரசம்னா சுவைன்னு அர்த்தம், கந்தம் வாசம். இப்ப வடமொழி பெயரும் ஞாபகம் வச்சுக்கலாம், பிறகு தமிழும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே சமயத்துல பொரியும் நினைவு கொள்ளுகிற ஒரு நல்ல கூட்டு பகுதி. இந்த 3 6 ஒன்னா சேருதுன்னு சொல்லுவாங்க, முக்கு உடல்னு. அது மாதிரி 3 கருத்துக்களை ஒரே பகுதியில உரையாசிரியர் நம்மை போல என்னை போல அறிவிலிகள் குழப்பம். முதல் பக்கம் பாக்குறது 2வது பக்கம் மறந்துடும், 2வது பக்கம் பாக்குறது 3வது பக்கம் மறந்துடும். சில பேர் துணி எடுக்க போவாங்க, மேல் மாடியில பார்த்துட்டு கீழ் மாடிக்கு வருவாங்க, அது வேற இது வேற யாட்டு இருக்குது அப்படிம்பாங்க. உடனே அங்க அந்த துணி எடுத்து கொடுக்கறவன் பாப்பான், கீழே ஒரு வெள்ளை துணியை விரிச்சு, ஏன்னா பேக்ட்ராப் நல்லா இருக்கணும்ல, விரிச்சு அது மேல 3 சேலையை எடுத்து போடுவான். இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க மேம் அப்படிமா. அது மாதிரி நம்ம ஆசிரியர் பொழிப்புரையில வடமொழியை கொடுத்து, பொழிப்புரைக்கு பொருளுக்கு மேல பொரிய கொடுத்து, புலனை கொடுத்து, கீழே பொரிய கொடுத்தார். என்ன நூற்ப என்ன சொல்லுது? ஐம்புலன். எனவே புலனை முதல்ல கொடுத்தார், பொரிய கொடுத்தார். புலன்னா பொறி எங்கிருந்து வருது? அட உன் காதுல இருந்து கேட்கிற ஓசைதான்ப்பா, உன் காதுல இருக்கிற பாக்குற ஒரு ஒரு உணர்வு தான்ப்பா. ஆமா, எனவே இது ஐம்பொறி ஆன்மான்னு சொல்றேன். இல்லப்பா, இது ஒன்னொன்னுதான் அறியும். ஆனா ஆன்மாவோ இந்த 5ஐயும் வைத்துக் கொண்டு 5ஐயும் அறியும். எனவே இது ஒன்னொன்னுதான் அறியும். இப்ப காது ஒண்ணுதான் அறியும், நாக்கு சுவைக்கத்தான் முடியும் இல்லையா? லட்டு இருக்கு, காதுல போட்டா அதுக்கு தெரியுமா? அதாவது இன்னைக்கு வேணா சாப்பிட்றப்ப ஒண்ணு போட்டு பாருங்களேன், ஒரு முந்திரி பாதாம் கேக் எடுத்து காதுல போட்டு பாருங்க. இதெல்லாம் நான் உங்க மனசுல எந்த நிமிஷம் அரண்டக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு ஜோதிடமோ பக்கத்து வீட்டுக்காரனோ கெட்டதோ அசரப்படாது. அப்பரசாமி சொல்லுகிறார், மலையே வீழினும் மனிதர்கள் நிலையில் கலங்குதிரேல். எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஆட்டம் அல்ல, அப்படி எவ்வளவு பெரிய நிலைப்பாடு பொழுதும் அசராத அன்பு குறையாத பற்றுடையவர்கள் தான் அனுமான் மூளை நாயன்மார்கள். எப்ப நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் விழித்தாலும் மன்றாடும் வளர்ப்பாதம். நேத்தா நடராஜர் அபிஷேகம் உலகம் முழுவதும் நாங்க திருவாதிரை விழா. எனக்கே முதல் நாள் ஒன்று அபிஷேகம், அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு 3 சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற வாய்ப்பு பெரியவங்களால கிடைக்கும். மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. அந்த மாதிரி சிவத்தினுடைய தன்மை நான் அடிக்கடி நினைவூட்டுவது, நேரடி வகுப்புலையும் சரி இது போல வகுப்புலையும் 100வது குறள்ல உமாபதி சிவம் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார்.
கள்ளத்துறைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைகிறது குரல். அது உரையாசிரியர் சென்னியப்பார் எழுதியிருப்பார். உயிர்கள் தமக்கு தலைவர் சிவபெருமான் என்று உணர வேண்டும். அப்படி ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கும். உயிர்கள் நமக்கு தலைவர் சிவபெருமான் என்று உணர வேண்டும். அதனால்தான் சொன்னார், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஊர்ல கூட தலைவான்னு சொல்றான் இல்லையா? தலைவான்னு சொல்ற போது தலைவன் திருடா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம சுவாமி, நீ தலைவான்னு கூப்பிடாட்டியும் கூப்பிட்டாலும் உன்னை கடத்தேத்தனம்ங்கிற எண்ணத்துல மைக்ரான் அளவு மாறினதில்லை. பித்தனுமாக பின்னும் பேயனுமாக எத்தனை சொன்னாலும் மற்றவற்றில் நானேன். இந்த வரி எல்லாம் எப்படி மகுடமான வரி நினைச்சு பாருங்க. என் பைத்தியக்காரனா பரவாயில்லப்பா, ரொம்ப மோசம்னா பரவாயில்லப்பா. அவன் யோசிக்கிறான், ஏன்டா இது என்ன சொன்னாலும் அசலாம் இருக்கிறான்னு நினைச்சு பாருங்க. நீங்க யாராவது பக்கத்துல போய் நின்று பாருங்க, உங்களால சும்மா இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க. ஒரு நிறுத்தம் பண்ணி பாருங்களேன், ஒருத்தரோட பேசி பாருங்க, உடனே முந்திட்டு குதிக்கும் இல்லையா? அப்புறம் கடைசியா சொன்னாரு, அத்தனைக்கும் நீ என்னை ஒன்றும் அறிந்திலையால். ஒன்றும்னா சுவாமியினுடைய கருணையில ஒரு மைக்ரான் கூட உயிரால் அறிய முடியாது. அப்புறம் எப்படி புத்தகம் வந்திருக்கிறீங்களா? அவர் 2 உபகாரம் செய்கிறார். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் செய்கிறார். இப்படி ஒண்ணுக்கு அதை நாம் என்ன பண்ணிக்கணும்னா, பொருத்தி பார்க்கிற ஒரு நல்லறிவை சுவாமி நமக்கு கொடுக்கணும். எனவே இங்கே நாம் சிந்தித்தவைகள் வடமொழியில இருக்கிற புலன்பெயர், தமிழ் மொழியில இருக்கிற புலன்பெயர், அந்த புலன் வெளிப்படுவதற்கு களமாக இருக்கிற பொறிகளின் பெயர் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துவிட்டால் சைவ பாடவகுப்பு நூலா பக்கம் 63 நாயன்மார்கள் பக்கங்கள் மாதிரி எதேனும் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்ணப்ப நாயனார் கூட 2 பேர் போனாங்களாம். ஒருத்தர் காடன்னு பேரா, ஒருத்தர் நாடன்னு பேரா. மேல சொல்லுகிற பொழுது சந்தேகம் வந்துடும், கண்ணப்ப நாயனார் கூட போனது நாடனா காடனான்னு. இந்த சந்தேகம் வந்து ஒரு நாள் சென்னை பையன்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு 2-3 சந்தேகம்னு. என்ன சொல்லு அப்படின்னு. நாடனா காடனான், காட்டுல இருக்கிறவன் காடன், கூட போனவன் நாடன்ட்டார். என்ன உரை பாருங்க. அப்புறம் இந்த வள்ளிக்கும் தெய்வானைக்கும் பெரிய பிரச்சனை. செல வைக்கிற போது முருகன் பக்கத்துல வலது பக்க வள்ளியா இல்லை தெய்வானையா, இடது பக்க வள்ளியா தெய்வானையா? இப்ப உங்களுக்கெல்லாம் தெரியுது, நான் தெரியாத காலத்துல வலப்புறம் வள்ளி. வா சரியா போச்சு பாருங்க, வலப்புறம் வள்ளி, மிச்சம் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து. இப்படி எத்தனை யுக்திகளை காட்டி வச்சாங்க நம்ம பெரியவங்க இல்லையா? எனவே அந்த ஐம்புலன் ஒன்னொன்னுதான் அறியும். ஆனால் ஐம்புலன் வழியாக அறியக்கூடியது ஆன்மா என்று அருமையா காட்டி பாருங்க. ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனையே அறியும். கீழே பாருங்க, பொறி புலன் இருக்குது பாருங்க. பொறி புலன் மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. அதுலயே மூக்கு கீழே பொறி, பொறி பக்கத்துல புலன். ஆமா, இப்ப படிக்கிறவங்க சந்தேகம் வந்துடும், பொறியா அது எதுன்னு? அதுதான் மேல பார் ஐம்பொறி. புலனா அது எது? மேல பார் ஐம்புலன். கீழே பொறி புலன். அது எத்தனைன்னா 5 பொறி 5 புலன். அவையாவன காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு, ஐம்பொறி. இந்த 3 வரிக்குள்ள எவ்வளவு பெரிய லெசன் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 3 வரிதான்.
பொறி, ஒவ்வொரு பொறியும், ஒவ்வொரு புலனும், ஒவ்வொரு புலனையே அறியும். இப்ப செவி என்கிற பொறி சத்தமாகிய புலனை அறியும். தோல் என்ற பொறி ஊறு என்ற புலனை அறியும். கண்ணென்ற பொறி உருவத்தை காணும். மூக்கென்ற பொறி நாற்றத்தை உணரும். அதுக்கு முன்னாடி நாக்கு இருக்கா? ஆமா. வாய் அது அது சிகப்புனால அடையாளம் தெரியல. எனவே ப்ளூ கலர் போடுங்களாட்டி கருப்பெழுத்த மறைச்சிருச்சு. ஆமா, இது ரொம்ப நல்ல இடம். அதனால நான் போது விடுங்க, அப்படியே நல்லா தெரியுது. போது விட்டுருங்க அப்படியே. வாய் சுவை அறியும். இப்படி ஒவ்வொரு பொறியும், அந்த வந்து பொறினா என்னன்னு மேல போ. ஒவ்வொரு புலனையே அறியும். அப்படி ஒவ்வொன்றையே அறியக்கூடிய பொறி ஆன்மா ஆகாது. அப்ப ஆன்மா எதுன்னா ஐம்பொறிகளையும் துணையாக கொண்டு ஐம்புலன்களையும் அறிந்து. பாருங்க, மறுபடியும் பொறி புலன் வருது பாருங்க. 4வது வரியில 5வது வரியில மறுபடியும் பொறி புலன். பொறி புலன் இந்த பத்திக்குள்ள எத்தனை தடவை காட்டிக்கிறார் பாருங்க உரையாசிரியர். ஐம்பொறிகளையும் துணையாக கொண்டு ஐம்புலன்களையும் அறிந்து வருகிற ஒரு பொருள் உண்டு. அது ஐம்பொறிக்கு வேறானது, ஐம்புலனுக்கு வேறாக உள்ளது. அதுவே ஆன்மா. ஒரு 4 வரி படிச்சா கூட போதுங்க. இனி படிக்க முடியாத அளவுக்கு உள்ளத்துல பதிவை கொடுக்கிற ஒரு ஆற்றல் உரையில இருக்க வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு வேண்பா மெய்கண்ட சிவம் சும்மா தேனா கொடுத்திருக்காரு பாருங்க. ஒன்று அறிந்தது ஒன்று அறியாதாகி உடல் மந்தி அன்றும் புலன்கள், அன்றும் புலன் ஆய் அஞ்சவத்தெழுத்தை ஒன்று அறிதல் உள்ளதே ஆயில் அது நீ. ஆன்மாவை கையுங்களவும் அரெஸ்ட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. செல்பியில ஜூம் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அது நீ. தனித்தனி கண்டு உள்ளல் அவை ஒன்று அல்லை ஓர் ஆராய்ந்து பார்ப்பாயாக. அப்போ சிந்தனை எவ்வளவு ஆழமா கொண்டு போகணும்னு பாருங்க. சிந்திக்கிறதுனா எதையோ சிந்திக்கிறது இல்ல. நாம சிந்திக்கிறதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். அதுக்குதான் மேற்கோள். அந்த பச்சை கலரை பார்த்தியா, அதுக்கு முன்னால சிவப்பு, அதுக்கு முன்னால ஒண்ணு, அந்த கலர்ல எனக்கு ஒரு சட்டை வேணும். நம்ம அறிவு அப்படி சிந்திக்குது பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, குழம்பு ரசம் கலக்கி இருக்குது, ரசத்துங்கிறோம். அங்க உலகாய் இல்லா அப்படி இன்னும் தெளிவா கேட்கலைங்கய்யா. இங்கே இப்படி சொல்லிச்சா, மிளகாயில் இல்லாம ரசத்து. அப்புறம் பாட்ட அங்க சொல்லுது, முந்திரியா எடுத்து போடுது பாருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா பாருங்க. ஹலோ,
கண்டிப்பா கேக்குதா? சரி, பாப்போம். சரி, இப்ப நான் பார்த்தல ஒரு ஒரு பொருள் ஒன்னொன்னா அறியுது அப்படின்னும். இப்போ இதுல ஓர் அதுதான் பொருள் சொல்லிட்டு இருந்தேன். கேக்குது இல்லைங்களா? சரியா வரலையோ? ஐயா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுப்பா. வருதா கண்ணு? கேக்குது இல்லையா? இப்ப கேக்குதுங்க ஐயா. ஆராய்தல்னு அர்த்தம். ஆராய்தல் என்ன தெரியுங்களா? ஏன் சதீஷ்? அப்படி ஆயிடுச்சா? இப்ப பாருங்க, இப்ப வந்துருச்சு, எனக்கு டவர் நல்லா வந்துருச்சு. இப்ப ஃபுல்லா பாருங்க, இப்ப சரியா இருக்கா? ஓர் கடைசி சொல்லு பாருங்க. ஓர் ஆராய்தல். என்ன ஆராய்தல்? ஒரு எளிமையா சொல்லு பாருங்க. ரசம் சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறோம். அப்ப சொல்றோம் மிளகாய் இல்லாம ரசத்தை ஊத்துங்கிறோம். சொல்றோமா? இது ஆராய்ச்சி. அதுக்கப்புறமா சாம்பார் கொண்டு வர்றான், சாம்பார் ஊத்துறான், முந்திரியாய் எடுத்து போடுங்கிறோம். அங்க மிளகாய் இல்லாம ரசத்தை ஊத்து சொன்னோம், இங்க முந்திரி திராட்சையா? அப்ப என்ன தெரியுது? இந்த மிளகாய் காரம், இது இனிக்கும், இது நல்லதுன்னு தெரியுது. இது ஆராய்ச்சின்னு அர்த்தம். ஆராயணும். இப்ப என்ன ஆராயணும்? மெய்கண்டால் கூட்டிட்டு போறார். இங்க பாப்பா, உடல் மண்ணி. இந்த உடல்ல கண்ணு, காது இவையெல்லாம் நிறைய இருக்கு. இருக்கா இல்லையா? ஆமா, கண்ணு இங்கிருந்து நகராது, காது நகராது, நாக்கு நகராது. நாக்கு முன்னையும் பின்னையும் சுழலுமே தவிர, தேனை கண்டா வெளியே வரும், மிளகாயை கண்டா உள்ள போயிடும். எனவே உடல் மண்ணி. இது சொல்றதெல்லாம் இந்த ஆராய்ச்சி அறிவு அங்க கொண்டு போய் சேர்த்தணும். மிளகாய விடணும், பாயாசத்தை பிடிக்கணும், முந்திரிய பிடிக்கணும். அது மாதிரி சிறுதவியத்தை விடணும், பெருந்தெய்வத்தை பிடிக்கணும். அறிவுக்கு குழப்புகிற நூலை படிக்கிறத விடணும், அறிவை வெளிப்படுத்துகிற நூலை தொட்டு கும்பிடணும் முதல்ல, அப்புறம் படிக்கிற விஷயம். ஒரு பொருள் எப்ப நமக்கு கிடைக்கும் என்றால் அதை மதிக்கிற பொழுதுதான். மதிக்கிறதுன்னு என்னங்கிறீங்க? ராமநாதன் பேசணும், ஐயா வாங்க வாங்க வாங்க, நான் ரொம்ப நாளா அவங்க கூட பேச நினைச்சேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இதுதான் மதிக்கிறது. உடனே அவருக்கு என்னென்ன வரும்? நீங்க என்னை பத்தி என்ன இடத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இல்லாததா அப்படி சொல்லுவோம். இது இந்த ஆராய்ச்சி. கடவுளை ஏன் வணங்கணும்? அவராலதான் நம்ம வாழ்றோம்னு உணர வேண்டாமா? சரி, உணர்ந்தா கடவுளுக்கு என்ன லாபம்? அவர் உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன அப்படின்னு கேட்கலாம். அவராலதான் வாழ்றோம்னு நான் உணர்ந்தாதான் நம்முடைய தன்முனைப்பு ஒழியும். இப்ப பிரச்சனையே என்னங்கிறீங்க? தன்முனைப்பு தான் பிரச்சனை. யாருக்கு இருக்குங்கிறீங்களா? எனக்கு இருக்கப்பா. அதை ஒழிக்கிறதுக்குத்தான் இந்த வகுப்புக்குள்ள நுழைஞ்சு சந்தனம் அரைச்ச மூர்த்தி நாயனார்ல இருந்து திருநாளை போவார் வரைக்கும் படிச்சு 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 தெளிவுபடுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே ஓர் என்ன? உடல் மன்னி. இந்த உடம்புல உனக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன. சரி, மன்னினா நிலை பெற்று. ஒன்று அறிந்தது, ஒன்று அறியா. எப்படி சொல்ல? ஒன்று அறிந்தது. ஓசையை காது அறியும், கண் அறியாது. சுவையை நாக்கு அறியும், தோல் அறியாது. ஒன்று அறிந்தது, ஒன்று அறியா. அப்படி அறியாததாகி
ஒன்று அறிந்தது ஒன்று அறியாததாகி அன்றும் புலன். இந்த புலனாயின்னு படிச்சிடாதீங்க. அன்றும் புலன், அது ஒரு நெடுங்கோடு போட்டுக்குங்க. புலனாய் இல்ல, புலன் நிறுத்திக்கணும். அது வெண்பாவுக்காக புலனாயின்னு இருக்குது. அன்றும் புலன். இந்த முறையில தமக்குள் மாறுபட்ட நிலையில இருப்பது புலன்கள். இனி ஆய் அஞ்செழுத்தாய், ஆய் அஞ்செழுத்தோட சேர்த்துங்க. அஞ்செழுத்து அது என்னன்னு பார்த்தோம். அகர உகர மகர விந்து நாதம். அது ஆராய்கின்ற. ஆய் என்பது ஆராய்கின்ற. ஆராய்கின்ற அந்த ஐம்பொறிகளின் தொழில்பாடு. அகர உகர மகர வரக்கூடிய அந்த அஞ்செழுத்தினுடைய மூலமா ஐம்பொறிகள் ஐம்புலனால் ஐம்பொறிகளால் ஐம்புலன் அறிகின்றன. அப்ப இங்க இந்த அஞ்செழுத்து எது? அங்க சொன்ன அஞ்செழுத்து அகர உகர மகரம். இங்க வருகிற அஞ்செழுத்து அறிவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஐம்பொறிகள். இதுதான் உரையாசிரியர். ஏன் அவரை கேட்டா அவருக்கு எங்க வாத்தியார் சொன்னாரும்பார், அவரை கேட்டா அவருக்கு வாத்தியார் சொன்னார். கடைசியா எல்லாத்துக்கும் சொன்னதாருன்னா சிவபெருமான். அஞ்செழுத்தை அடுத்து சொன்னார். அதனுடைய தொழில்பாட்டை அறிதல் ஒன்று. ஒன்று அறிதல் இருக்குல்ல, அறிதல் ஒன்று. உளது ஆன்மா படிச்சோம். ஆன்மா உளது. நூற்றாவது படிச்சோம்ல. முதல் சொல் உளது, கடைசி சொல் ஆன்மா. உளது ஆன்மா. நமக்காக என்ன பண்ணிட்டோம்? ஆன்மா உளது. அது மாதிரி ஒன்று அறிதல். அறிதல் ஒன்று. அறிதல் ஒன்று. அப்ப அறியக்கூடிய ஒரு பொருள் உண்டா இல்லையா? என்ன? ஓசைய தனியா, ஓசை ஓசை மட்டும் காட்டும், சுவை சுவை மட்டும் காட்டும், வாசம் வாசம் மட்டும் காட்டும். ஆனா இந்த அஞ்சையும், இது வாசம், இது சுவை, இது வடிவம், இது காந்தார பஞ்சமம் என்று அறிகிற ஒன்று இருக்குதல்லவா? உள்ளதே ஆகில் அது நீ. நம்மளை காட்டுறதுல மெய்கண்டார் எத்தனை முயற்சி பண்ணி காட்டுற பாருங்க. இதத்தான் மனவாசம் கடந்து கேட்டாரு, சாமி ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது? யார் சாமி? அது நீ. மனவாசங்கிறத என்ன கேட்டாரு? நான் ஏது, அது நீ. சொல்ல நல்ல நெஞ்சில பதிச்சுக்கணுங்க. எல்லாவற்றையும் கழட்டி விட்டுறணும். ஆமா, அது நீ. அதுக்கப்புறம் சொன்னார், தனி தனி கண்டு. ஆமா, உள்ளல். நீ என்ன பண்ணுவ? தனித்தனியா வேறு வேறா கண்டு நீ கருதுவாய். போற்றி என்பாள் மூதல் ஆகிய பொருளே. இது புறநீர்மை பண்ணில்ல. தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே. இது பஞ்சம பண்ணில்ல. சொற்றுணை வேதியம் சோதி வானவம். இது காந்தார பஞ்சமம் இல்ல. அப்படி தனித்தனி கண்டு. எப்படி கண்டது பாருங்க. சுவை. அவன் சாப்பிட்டே இருப்பான், கொஞ்சம் உப்பு இருக்காது. 1000 பேர் பந்தி, இங்கிருந்து சத்தம் போடுவோம், உப்பு எட்டுவான். எல்லாம் எந்திரிச்சிருவான். அப்புறம் உப்பு வரும், போட்டு சாப்பிடுவான். தனித்தனி காணுதா இல்லையா? தனித்தனி கண்டு. ஆமா, எனக்கு வந்துங்க ஒரு 30 ஆண்டுக்கு முன்னால திருப்பெருந்துறை போனதில்லை. ஒருத்தர் கூட்டிட்டு போனார், அவரோட போனேன். அந்த அனுபவத்தெல்லாம் விட்டுருவான். தனித்தனி கண்டுக்கு மட்டும் நான் சொல்றேன், மத்ததெல்லாம் சொன்ன நேரமாகும். அங்க ஒரு மடத்துல சோறு போட்டாங்க திருப்பெருந்துறையில. அந்த அரிசி மாடே திங்கது. இன்னும் தண்டிங்க. பசி. சாப்பாடு போட்டாங்க, சாம்பார் வந்தது, சாப்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் சோறு போட்டாங்க,
அடுத்து வத்த குழம்பு வந்தது பக்கத்தலைக்கு. நாங்க சாம்பார் சாப்பிட்டு இருந்தோம். 2வது கொஞ்சம் சாப்பாடு வச்சாங்க. மறுபடியும் நாங்க சாப்பிடுறோம் சாம்பார் தான் வந்தது. நான் சொன்ன வத்த குழம்பு கொடுங்கன்னு. சாம்பார் சாப்பிட்டாச்சுல்ல. கூட வந்தவர் சொன்னாரு, அதெல்லாம் பார்க்காத, பசிக்கு சோத்தத்துன்னு வத்த குழம்பு இல்லாட்டி என்னன்னாரு. வாங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் சோறு வந்தது 3வது. ரசத்துக்கு போகணும் இல்ல. மறுபடியும் கெட்ட நேரம் சாம்பாரே வந்தது. ஊத்திட்டாரு. மறுபடியும் கடைசியா மோருக்கு சோறு வந்தது. உள்ளபடியே சொல்றேனுங்க, மறுபடியும் சாம்பார் தான் வந்தது. என்ன, ஒரு தடவை கூட சாம்பார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரசம் கொண்டு வாங்கணும் வத்த குழம்பு கேட்கவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுக்க சொன்னாரு, நமக்கு எது வேணுமோ கடவுள் கொடுக்கிறார். தனித்தனியா பார்த்து இது வேணும்னு திருமணங்கள்ல எல்லாம் பார்க்கக்கூடாது. கிடைச்சதே தெய்வ பிரசாதம் தான். சொன்னவர் ஆகமங்களையும் திருமுறைகளையும் பதிப்பிக்கக்கூடிய புண்ணியத்தை பெற்ற புண்ணிய சீலர் கற்பகம் வேந்தர் என்ற ஒருவர். பாருங்க, தனித்தனி கண்டு, இது சாம்பாரு, இது வத்த குழம்பு, இது மோரு, இது ரசம் காணுதா இல்லையா? ஏன் இதை சொல்றீங்க? ஓர் ஆராய்ந்து வா. இப்படி நீங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் சைவ சித்தாந்தம் இருக்கும். ஓர் உள்ளல், உள்ளல்னா நீ அறிவாய். ஆமா. எனவே அறிதல் ஒன்று உள்ளதே ஆகில் அது நீ தனி தனி கண்டு, அந்த முறையில நீ ஒன்னொன்னாக கண்டு நீ ஐந்தாய் ஒன்றல்லை ஓர் ஐம்பொறிகளின் தொழில்பாட்டை உணர்ந்த நீ அந்த பயன்களையும் அனுபவிக்கிற நீ ஐம்பொறிகளில் ஒன்றாக மாட்டாய். அவை ஒன்றல்ல. இங்க அவை என்பது எது? ஐம்பொறி. அவை என்பது எது? ஐம்பொறி. அவை என்பது உலகப் பொருள்கள் தான் அவைன்னு சொல்லுவார். அவன், அவள், அது எனும் அவை. அவைங்கிற சொல் என்பது உலகப் பொருளை குறிப்பது. எனவே இந்த ஐம்பொறிகள் அவை ஒன்றல்லை, நீ அல்ல. எனவே அதிலே இருந்து வேறுபட்டு இருக்கிறாய். ரொம்ப நல்ல பகுதிங்க. அடுத்தது 4வது கூறுக்கு போயிருவோம். நேரம் இருக்கிற பொழுது 64வது பக்கம் 2வது பத்தி. ஆமா, உரைய படிச்சாலே கொண்ட கேட்கறத விட உங்களுக்கு விளம்பிடும். ஆனாலும் படிக்கிறதுக்கு நேரம் காலம் ஒத்துக்கல. பார்த்துங்க, நல்ல பகுதி. ஐயா நல்லா எழுதியிருப்பார். 4ஆம் கூறு, இனி ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஆமா, இனி அடுத்தது 4ஆவதா வரக்கூடியவர் சூக்கும தேக ஆன்மாவாதி என்று ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, இந்த உயிர் கனவு நிலையில, இப்ப இந்த உடம்புல பல பக்கம் போகும், தூங்குற போது கனவு வரும். கனவுல இன்னொரு உடம்புக்குள்ளதான் வெளியூருக்கு போகும். இப்ப கனவு கன்ற பொழுது ஏதேனும் சிதம்பரம் போனான்னு வந்துன்னு வைங்க, அது நுண்ணுடம்புல தான் போகும். அந்த நுண்ணுடம்பு தான் ஆன்மா என்று சொன்னார். எனவே சூக்கும தேக ஆன்மாவாதி, அதற்கு வேற ஆன்மா உண்டு என்ற கருத்தை தெளிவுபடுத்துற ஆசிரியர். இனி ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. பாருங்க, கனவுல கண்டவற்றை நனவுல மயங்கி அறிகின்றோம். கனவுல பார்த்த மாதிரியே நனவுல இருக்கு. பெரிய ஆடி கார்ல போற மாதிரி கனவு வருது. முடிச்சு பார்த்தா பாய் விட்டு கீழே வாசல்ல படுத்து கிடக்கிறான். எனவே உடலுக்கு வேறாக ஆன்மா உண்டு. எது? அந்த கனவுல ஒரு உடம்புல போய் பொருளை பார்க்கிற மாதிரி நீ நனவுல மயங்கி அறிகிறாய். எனவே கனவுல போகக்கூடிய உடம்பாகிய நுண்ணுடம்புக்கு வேறாக ஆன்மா உண்டு என்று காட்டினார். அது பொழிப்பொருள் ஆசிரியர் காட்டினார். நனவின்கண், கனவுன்னா உங்களுக்கு தெரியும், 35 கருவி வேலை செய்கிற பொழுது கனவு கண்டாம் என்று கண்டிலம் என்று நிற்பது ஒன்று உள்ளது, அதுவே ஆன்மாவாகும் என்று காட்டினார். அது ஒரு வெண்பா. அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப செவ்விதின் அவ்வுடலில் சென்று அடங்கி
அவ்வுடலின் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல் உடல். உடல் நீ அல்லை. அப்ப யாருன்னா நீ மற்றுனர். ஒரு பாட்டுல தனினார், இங்க மற்றுனர். நல்ல பாட்டுங்க. அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப. நம்முடைய உடம்புல ஆன்மா இருக்கிறது. இந்த உடம்புக்கு தூல உடம்பு, பரு உடம்பு என்று பெயர். இந்த உடம்பு மூலமாக தான் உயிர் செயல்படுகிறது. எந்திரிக்குது, போகுது, வருது. ஐயா தவறு ஒண்ணும் கேட்கல, எல்லாம் இந்த கருவிகளை வச்சுதான் செய்கிறது. எனவே இந்த உடல் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. இனி இந்த உடம்பை விட்டுட்டு தூக்கத்துக்கு போகும். அப்ப எங்க கிடக்கும்? மெத்தையில படுத்திருப்பான், சோபாவில் படுத்திருப்பான், சேர்ல படுத்திருப்பான். இப்படி அப்படியெல்லாம் செயலற்று கிடக்கும். அப்படி ஐம்பொறிகள் தாம் கிடப்ப அடங்கி. ஆமா, அப்படி வெளியே நிகழக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் ஏதும் இல்லாமல் செவ்விதின் சென்று. செவ்விதின்னா நம்முடைய உயிர் வருத்தம் இல்லாம அந்த உடல்ல இருந்து அந்த பருவுடலை போல வேறு கொண்டு விளையாடி இன்னொரு நுண்ணுடம்பை எடுத்துக்கொண்டு கனவு நிகழ்ச்சிகள்லாம் திளைத்து மீண்டும் அதனை மாறல். மீண்டும் அந்த நுண்ணுடம்பை விட்டு விட்டு பரு உடம்புக்குள்ள வந்து சேரும். நீ உடல் அல்லை. நீ பருவுடலை விட்டு நுண்ணுடம்புக்குள்ள போற, கனவு காண்ற, நுண்ணுடம்பு விட்டு பருவுடம்புக்குள்ள வர்ற. அப்படி வருகிற அந்த உடம்பு நீ அல்ல. உடம்புக்குள்ள போய் பொருளை பார்க்கறையல்ல, அது நீ. எனவே நீ உடல் அல்லை. நீ என்பது ஆன்மா. மற்றுனா அந்த நுண்ணுடம்புக்கு வேற ஆவாய். நுண்ணுடம்பு, புரியட்டகாயம், சூக்கும தேகம் எல்லாம் ஒரே பொருளை குறிப்பன. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்து தன்மாத்திரையும் அந்த கரணத்துல மனம், புத்தி, அகங்காரம் மூன்றும் சேர்ந்தா புரியட்டகாயம். 65வது பக்கம் பதவுரைக்கு கீழே 1, 2வது பத்தியில பாருங்க, உரையாசிரியர் எழுதியிருப்பார். நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பு தொடக்கமே அப்படித்தான் தொடங்கும். ஆமா, இல்ல மேல போங்க, பத்திக்கு மேல போங்க. அது கீழ் வாங்க. அடுத்த பத்தி. நுண்ணுடம்பு. இந்த தலைப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, இன்றைய ஸ்டேட்டஸ் நுண்ணுடம்புன்னு வைக்க. செல்போன்ல இன்னைக்கு என்ன வைக்கணும்? நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பு என்னென்ன? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் ஆகிய 5 தன்மாத்திரையும் மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய அந்த கரணம் சேர்ந்து 8ம் கொண்டது சூக்கும சரீரம், புரியட்ட சரீரம் என்று சொல்லப்படும். இது கனவு நிலையில இருப்பது மட்டுமல்ல, பருவுடலை விட்டா உயிர் சூக்கோணம்னு தான் இருக்கும். நம்ம இன்னது பின்னால விரிவா பறிக்க போறோம். இப்ப இந்த சூக்கும உடம்பு, புரியட்டகாயம், நுண்ணுடம்பு எல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். அப்ப இந்த இடத்த கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். உயிர் கேவலத்துல கிடந்தது. அப்ப கடவுள் காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு 4வதா கொடுத்து நுண்ணுடம்பு, பிறகு பரு உடம்பு. அந்த நுண்ணுடம்பு எதால் ஆனது? பரு உடம்பு எதனால் ஆனது? தத்துவம் 36, தாத்துவீகம் 60, 96 கருவிகளால் ஆனது. நுண்ணுடம்பு 5ஆல் ஆனது என்பதை நீங்கள் ரொம்ப நுண்மையா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு விண்ணப்பித்து, இவையெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி சிந்திக்க வைத்த கடவுளை என் சொல்லி வாழ்த்துவது. யான் இதற்கீழனோர் கைமாறே என்றுதான் சொல்ல முடியும் என்று சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பரம்பொருளையும், அதற்கு துணை நின்ற நூலாசிரியரும், அதற்கு உரை எழுதி நமக்கு தெளிவுபடுத்திய உரையாசிரியரையும், இதையெல்லாம் பண்டு செய்த நற்றவத்தால் சிந்திப்பதற்கு இணைந்த உங்கள் திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
அடுத்த 5வது அடுத்த தலைப்பை அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா நிறைவு செய்தாருங்க ஐயா. ஐயா சிவாயனமையா. சிற்றம்பலம். வாழ்கந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருவடி வணக்கம் ஐயா சிவாய நமங்க. ஐயா சிவாய நமங்க ஐயா.